ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்றைக்கி என்ன சிம்பிள் ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஃபிஷ் போன் பட்டன் ஹோல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபிஷ் போன் பட்டன் ஹோல் நம்ம போட போகிறோம். ஸோ ஒரு ஸ்டெம் இருக்குது, அதுக்கப்புறம் 2 லீஃப் இங்கே இருக்க பெட்டல்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபிஷ் போன் தான் போட போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெம்மை முடிச்சுக்கிறேன். ஸோ ஸ்டெம் அப்படிங்கும்போது நான் ரைட் சைடு வேணாலும் எடுத்துக்கலாம், லெஃப்ட் சைடு வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் எடுத்துக்கிறது ரைட் சைடு ஸ்டெம் எடுக்கிறேன். ஸோ கொஞ்சம் கிராஸ் லோடிங் ஆகிற மாதிரி தான் நான் இந்த ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்குறேன். ஏன்னா ஸ்டெம்மோட சைஸு திக்னஸ் வந்து எனக்கு அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கிராஸாக வர மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல எண்டு நாட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபிஷ் போன் பட்டன் ஹோல் அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம ஃபிஷ் போன் பட்டன் ஹோலை வந்து கீழேயும் அப்ளை பண்ணணும், மேலேயும் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபிஷ் போன் அப்படிங்கும்போது நடுவில் வந்து நமக்கு அந்த தண்டு பகுதி வந்து தனியாக தெரியணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பெட்டல் வந்து நமக்கு இப்படி வந்து வளைஞ்சி 2ஆக விரியணும் இல்லையா, இந்த பகுதியை இப்படி இந்த மாதிரி ஸ்டெம்மு நடுவில் வந்து டிசைட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்டிச் அப்ளை பண்ணுவோங்க. இப்போ நான் இந்த இடத்துல எடுக்கிறேன். சென்டர்லேருந்து எடுத்து ஒரு சிங்கிள் பட்டன் ஹோல், டாப் கார்னருக்கு சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக் ஸ்டிச்சு. அடுத்து ஒரு பாயிண்ட் இறக்கி சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக்கு, சிங்கிள் பட்டன் ஹோல் வித்து பேக்கு. இப்போ இந்த 3 ஸ்டிச்சு நான் கொடுக்கும்போது செயின் ஸ்டிச் கொடுக்கல. இப்போ எனக்கு கேப்புக்காக ஒரு செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே நான் சரிவாக இறக்கிக்கிறேன் செயின் ஸ்டிச்சை. அடுத்து அந்த சென்டர்லேயே ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு. இந்த செயின் ஸ்டிச்சோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கிறது தான். ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சின்னதாகவும் டிசைட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் பெருசாகவும் டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இது நகராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த குட்டி லாக்கு, செயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு ஒரு குட்டி லாக் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து அந்த செயின் ஸ்டிச்சு நகராமல் இருக்கணுன்றதுக்காக. திரும்ப ஒரு குட்டி பேக் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ஒன்று, ரைட் சைட்லேருந்து ஒன்று, எண்டு நாட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து ரைட் சைடில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்படியே நான் லெஃப்ட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணி சென்டர் பாயிண்ட்டுக்கு வரேன் பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கிறேன், செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு. அப்படியே திருப்பி இங்கே ஒரு சிங்கிள் பட்டன் ஹோல் வித்து பேக்கு, இங்கே ஒரு சிங்கிள் பட்டன் ஹோல் வித்து பேக் ஸ்டிச்சு. மேல் நோக்கி செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன், பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் ஃப்ளை ஸ்டிச் மாதிரி கொண்டு வந்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? நான் ஃப்ளை ஸ்டிச் மாதிரி கொண்டு வரல, இந்த மாதிரியும் பண்ணலான்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி காமிக்கிறேன். இப்போது நீங்கள் இங்கே ஃப்ளை வேணாலும் அப்ளை பண்ணுற மாதிரி கொண்டு வந்துக்கலாம். ஆனால் நமக்கு இப்போ தேவை வந்து ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் சொன்னேன். நமக்கு தேவை வந்து சிங்கிள் பட்டன் ஹோல். அப்போ நான் இந்த இடத்துல எண்டு நாட் போட்டுக்கிட்டு அகைன் நான் என்ன பண்ணணும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இங்கேருந்து எனக்கு சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக்கு, ஒரு பாயிண்ட் கம்மியில் சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக்கு, அடுத்தும் சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக் போட்டுட்டு இப்போ தான் நான் அந்த சென்டருக்கு செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச் கொடுக்குறேன். சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக்கு, அந்த பேக் ஸ்டிச் இழுக்கும்போது பர்ஃபெக்டாக இழுங்க.
கொஞ்சம் பிசுறு வந்தாலும் பார்க்க ஆக்வர்டாக தெரியும். இப்போ இந்த செயின் ஸ்டிச்சை இங்கே கொண்டு வந்து கொடுக்குறேன். பேக் ஸ்டிச்சை கரெக்டாக இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு 1 மோர் செயின் ஸ்டிச், அதாவது 1 மோர் பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இங்கே கொண்டு வந்து இப்போ ரெண்டுமே எனக்கு கரெக்டாக அந்த ஜங்ஷனில் முடியணும். ஓகேங்களா? அதனால் அந்த ஃபினிஷிங் வந்து பாருங்கள், ரெண்டும் ஒரே இடத்துல கொண்டு வந்து நான் முடிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எண்டு நாட் போட்டுக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ இங்கே ஸ்டெம் அப்ளை பண்ணியிருக்கேன், இங்கே வந்து ஃபிஷ் போன் பட்டன் ஹோல் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வர ஃப்ளாஸுக்கும் நம்ம ஃபிஷ் போன் தான் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெட்டலையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த பெட்டல் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த பெட்டலையும் நான் அந்த மாதிரி சென்டரில் கரெக்டாக டிவைட் பண்ணிக்கணும். ஒரு பெட்டலையும் கரெக்டாக சென்டரில் டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த ஸ்டெம் வந்து நடுவில் தண்டு நார் பகுதி வருது இல்லையா, நரம்பு பகுதி, அது வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரணும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் டச்சப் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எங்கே வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன்னா இங்கேருந்து எடுத்து மேல் நோக்கி ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸ் மட்டும் நம்ம எப்போவுமே வந்து என்ன பண்ணுவோம், வெறும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணுவோம். ஏன்னா நமக்கு அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக. தென் ஒரு செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, அப்படியே சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக்கு, ரைட் சைடு சிங்கிள் பட்டன் ஹோல் வித் பேக்கு, செயின் ஸ்டிச்சு, இந்த செயின் ஸ்டிச்சோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது தான். அதனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு எடுத்துக்கோங்க. இப்போ எண்டு நாட் போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லா பெட்டல்ஸையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பெட்டலுக்குமே நான் வந்து ஃபிஷ் போன் பட்டன் ஹோல் அப்ளை பண்ணி அவுட்லைன் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்முக்கு அவுட்லைன் கொடுக்குறேன் பாருங்கள். ப்ரீவியஸ் லைன்லேருந்து தான் எடுக்கிறேன், அப்போ தான் நமக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக கொடுங்க, ரொம்ப பெருசாக கொடுக்காதீங்க. ரொம்ப பெருசாக கொடுத்தா ஆக்வர்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது இது வரைக்கும் வந்துட்டு அப்படியே ஒரு பேக் ஸ்டிச் எடுத்து இப்போது இந்த லீஃப் ஃபில்லிங்க்கு அவுட்லைன் கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக கொடுக்கணும். நம்ம கொடுத்துருக்க இது ஒரு பட்டன் ஹோல், இது ஒரு பட்டன் ஹோல், இது ரெண்டுக்கும் இடையில செயின் ஸ்டிச்சுக்கு கொடுக்கக்கூடாது. அதாவது எப்படின்னா ஒரு செயின் ஸ்டிச்சுக்கும் அதாவது ஒரு பட்டன் ஹோலுக்கும் இன்னொரு பட்டன் ஹோலுக்கும் இடையில கொடுக்காம நீங்கள் எப்படி கண்டினியூஸாக கொடுப்பீங்களோ அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் ஆஃப் செயின் ஸ்டிச்சஸ்ஸு அந்த லீஃப் ஃபில்லிங்கை கவர் பண்ணி கரெக்டாக கொடுக்கணும். அதாவது எப்படின்னா இப்படி தள்ளி கொடுக்கக்கூடாது. இந்த லீஃபு இந்த பட்டன் ஹோலுக்கும் நீங்கள் கொடுக்குற செயின் ஸ்டிச்சுக்கும் கேப்பு தனியாக தெரியக்கூடாது. அந்த எடுத்திருக்க பட்டன் ஹோலை நல்லா நீட்டாக கவர் பண்ணி குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சஸாக நீங்கள் கொடுத்துட்டே வரணும். பிசுறு இருக்குன்னா திரும்ப த்ரெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப கொடுங்க. அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இங்கே வரும்போது அப்படியே ஆப்போசிட்டில் பேக் ஸ்டிச் எடுத்து பக்கத்துலேயே கொடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு உங்களால் சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சஸாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சஸாக கொடுங்க. இப்படியே ஆப்போசிட்டில் பேக் ஸ்டிச் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த லீஃபோட ஃபினிஷிங் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். கரெக்டாக முடிக்கும்போது இங்கே கொண்டு வந்து கரெக்டாக அந்த வி ஷேப் ஜங்ஷனை முடிச்சிருங்க. தென் ஸ்டெம்மோட ஆப்போசிட் சைடு இங்கேருந்து எடுத்துக்கிறேன். எடுத்து மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அங்கேருந்து அதே மாதிரி தான் ஸ்டெம்முக்கும்
குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சஸாக கொடுத்து கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபிஷ் போன் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. ஒரு சன்ஃப்ளவர் மாதிரியான ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு அதில் லீஃப் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன், ஃபிஷ் போன் லீஃப் ஃபில்லிங்கு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் என்னென்ன வருதோ அதை வந்து இனிமேல் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இன்றைக்கான சிம்பிள் ஸ்டிச் இது தான். தேங்க்யூ.